இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரவிந்தா ஆண்டி, ஜெயதேவ் அங்கிள், எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு மனிஷா? நம்ம எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் ஆண்டி. குட் நியூஸா? என்ன மனிஷா? இந்த வீட்ல இருந்து போன லக்ஷ்மி மித்ராவோட வாழ்க்கையில இருந்தும் நிரந்தரமா போகணும்னு முடிவு பண்ணிட்டா. நீ என்ன சொல்ற மனிஷா? நீ சொல்ற எதுவும் எங்களுக்கு புரியல. மித்ராவை விட்டு பிரியணும்னு, இதுக்கப்புறம் மித்ரா வாழ்க்கையில அவ இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. அவ கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் பேப்பர்ஸ். என்னால இதை நம்ப முடியல. என் மேல அவ்வளோ பாசமா இருந்த லக்ஷ்மி, என் மேல அவ்வளோ அன்பு இருக்குன்னு சொன்ன லக்ஷ்மி, இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு பிரியணும்னு முடிவெடுத்திருக்காளா? அந்த மாதிரி பட்டிக்காட்டு முட்டாளுங்கல்ல இப்படித்தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி மெச்சூர்டா யோசிக்கலாம் மாட்டாங்க. நம்மள மாதிரி நல்லா யோசிச்சு முடிவெடுக்க தெரியாது. ஒண்ணு இல்லாத சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி சண்டை போட மட்டும்தான் தெரியும். அவங்க சில்லறத்தனமா யோசிச்சு இப்படித்தான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உறவுகளை அறுத்து விட தயாராயிடுவாங்க. தேங்க் காட், இப்பவாவது அந்த லக்ஷ்மிய பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அந்த லக்ஷ்மி மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம வீட்டு மருமகளாகிற தகுதியே கிடையாது. தேவயானி, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? லக்ஷ்மி மாதிரி ஒரு மருமக வரணும்னு ஒவ்வொரு மாமியாரும் ஆசைப்படுவாங்கன்னு அரவிந்தா நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட லக்ஷ்மியை பத்தியா நீ இப்படி பேசுற? ஒவ்வொரு ஆணுக்கும் லக்ஷ்மி மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா அவன் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பான்னு அரவிந்தா சொல்லியிருக்கா. அந்த லக்ஷ்மியை பத்தியா நீ இவ்ளோ தப்பா பேசிக்கிட்டு இருக்க? மித்ரா சொன்ன மாதிரி லக்ஷ்மி எப்பவும் தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டா. தப்பான அடி கண்டிப்பா வைக்க மாட்டா. அந்த பேப்பர்ல அவ கையெழுத்த பார்த்த பிறகும் எப்படி உங்களால இப்படி பேச முடியுது மாமா? பேப்பரும் அதுல இருக்கிற கையெழுத்து எல்லாம் பார்த்து நாமளும் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. உண்மையிலேயே லக்ஷ்மி எதுக்காக இப்படி பண்ணா, அவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு நாம அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அங்கிள், உங்களோட எனக்கு எந்த ஒட்டும் வேணாம், உறவும் வேணான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போன அவ கால போய் விட போறீங்களா? உங்களை நிரந்தரமா விட்டு பிரிய போறேன்னு கராரா சொன்ன அந்த பொண்ணு கிட்ட நீங்க போய் டிஸ்கஷன் பண்ண போறீங்களா? வாட் இஸ் திஸ் அங்கிள்? ஏன் மனிஷா, ஒரு வாட்டி போய் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அது தேவையில்லைங்க. அந்த லக்ஷ்மிக்கு அவ்வளவு திமிரு இருந்தா நமக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும். மித்ரா, நீ இதுல கையெழுத்து போடு. மாம், வாட் இஸ் திஸ்? லக்ஷ்மி ஏதோ அவசரப்பட்டுட்டான்னு நம்மளும் அவசரப்படணுமா என்ன? அவ ஏதோ யோசிக்கலன்னு நாமளும் யோசிக்காம முடிவெடுக்கணுமா? மித்ரா, இது யோசிக்காம எடுக்கிற முடிவு கிடையாது. இது யோசிச்சு எடுத்த முடிவு. இப்போ இது ரொம்ப தேவையான முடிவு. கையெழுத்து போடு. இதுக்கு மேலயும் என்ன யோசனை மித்ரா? இப்ப கூட லக்ஷ்மிய பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கவே இல்லையா? இவ்ளோ நாளா உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி அவ நல்லா நடிச்சிருக்கா மித்ரா. அவ உன் மேல காட்டின அன்பு எல்லாம் அப்பட்டமான பொய்தான். நிஜமாவே உன் மேல அவளுக்கு பாசம் இருந்தா இப்படி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடுவாளா?
என்ன மாமா, லக்ஷ்மி என்னோட பொண்ணு மாதிரின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல? அட்லீஸ்ட் உங்க மரியாதைக்காகவாவது லக்ஷ்மி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க கூடாது. அவ தெரிஞ்சே இதை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்ற? மத்தவங்கள பத்தி கூட விட்டு தள்ளலாம். ஆனா லக்ஷ்மிய அத்தை தான் பேத்தி மாதிரி பாசமா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாவது இத பண்ணாம இருந்திருக்கலாம். நம்ம மேல மரியாதை இல்லாதவளை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் விவேக், அண்ணின்னு கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி மூவ் பண்ணு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியாவது யோசிச்சு பார்த்தாலா? ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு உன்கிட்ட ஒரு வார்த்தையாவது ஷேர் பண்ணாலா? தேவயானி சொல்றது உண்மைதான் மித்ரா. உன் மேல அவளுக்கு உண்மையான அன்பு இருந்திருந்தா இவ்ளோ பெரிய முடிவை அவ சுலபமா எடுத்திருக்கவே மாட்டா. அவ உன் மேல காட்டின அன்பு எல்லாமே போய் அந்த விஷயத்த இதோ இந்த பேப்பரை நிரூபிச்சு காட்டுது. இதுக்கு மேல எதையும் யோசிக்காத மித்ரா. உனக்கு ஆபத்துகளை விளைவிச்ச அந்த லக்ஷ்மி இனி இந்த வீட்டுக்கு அவ வரவே கூடாது. கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து போடு, கையெழுத்து. மனிஷா, மத்த ப்ராசஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ. ஷூர் ஆண்டி. பெரியப்பா, அண்ணி ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஏன் இத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களால எப்படி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க முடிஞ்சது? எனக்கும் அப்படிதான்டா தோணுது. எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிக்கிற லக்ஷ்மி எதுக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்தான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அண்ணிய நான் நேர்ல பார்த்தா நறுக்குன்னு நல்ல 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் நாம அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எனக்கு முதல் தடவையா லக்ஷ்மி மேல கோபம் வந்திருக்குப்பா. அவ நம்மள ஒருத்தி நினைச்ச. அவ மேல அவ்வளவு பாசமா இருந்தோம். நம்ம எல்லாருடைய அன்பும் பாசமும் அவளுக்கு எதுவுமே தெரியலையா? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அவளுக்கு எப்படி சரின்னு பட்டுச்சு?